சந்ததிகளுக்கு அதை பத்தி ஒரு அருமை தெரியாம இருந்திருந்தா அது தேவையில்லாத ஒரு பொருள் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு புனித தன்மை, ஒரு புனிதமான ஒரு அடையாளத்தை வச்சு அவருடைய எல்லா ஆல்பமும் எல்லாம் A to Z என்னென்ன இருக்கோ ஒண்ணு இல்லாம அது அப்படியே பார்வைக்கு வச்சேன்னா இப்படிப்பட்ட ஒரு காலத்திலையும் இல்ல மற்ற சாதாரணமான ஒரு காலத்திலையும் இந்த இடம் உங்களுக்காக தான் தவிர என்னுடைய சுயநலத்துக்காக நான் நினைச்சா இங்க வீடு கட்டி கூட இருக்கல, யாரும் கேட்க போறது. ஆனா நான் அப்படி இல்லை. இது உலகம் முழுக்க முழுக்க உலக சமாதான ஆலயம்னா மகானுடைய சபைனா தலைமை சபைனா வருங்காலத்துக்கு இது ஒரு அடையாளம் வேணா, வருங்காலத்துக்குரிய ஒரு சந்ததிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு அறிவு வேணும்னா நான் பண்ணிதான் ஆகும். இதுவும் என்னுடைய நினைப்பு இல்லை. இந்த நினைப்பு வந்தது எங்கிறது? மகானுடைய இடத்துல இருந்துதான். மகானுடைய எண்ணத்திலே அவருடைய அணுக்கள், ஆற்றல், எண்ணங்கள், செயல்கள் இந்த இடத்துல நிறைந்து இருக்கும் போது அது பேசணும்ன்றது கூட எனக்கு சந்தர்ப்பம் நினைக்கல. ஆனா பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய வார்த்தை வந்துச்சு பாருங்க. இதுதான் சொல்றது யதார்த்தமான வார்த்தை. ஆகையால வருங்காலத்துல இந்த சபை முழுக்க முழுக்க மகானுடைய சபையாக தான் இருக்கும் தவிர இது ஒரு தனிப்பட்ட ஒரு தனி நபருக்காகவோ இல்ல மகான் மகான் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க அந்த சொத்துன்ற ஒரு விஷயத்துல. ஆனா எனக்கு அந்த சொத்து பெருசு இல்ல, இந்த சொத்து தான் எனக்கு பெருசா தெரியும். ஏன்னா பாட்டனுடைய சொத்து யாருக்கு? பேரனுக்குன்னு. அப்போ அந்த பாட்டனுடைய சொத்து பேரனுக்குன்னு வரும்பொழுது அது பொருளாகவோ மண்ணாகவோ கட்டிடமாகவோ எதுவுமே இல்லை. அது உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த சொத்து என்னன்றது பார்க்கும் பொழுதுதான் இது இது பெரிய ஒரு விஷயம் தெரியும். அப்ப அந்த சொத்து எதுவா இருக்கு? இந்த கருத்து தான் இருக்கு. இந்த கருத்து அறிந்து உணர்ந்து செயல்பாட்டுக்கு வரும்போது மகான் மேல எனக்கு அளவுக்கு அதிகமான தாத்தா இது வரைக்கும் சொல்லலாம் பாருங்க. தாத்தா என்ன சொல்லல, மகான் தான் சொல்றேன். மகான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நாங்களும் அதாவது ரத்த வழியாக வந்த ஒரு பேரனாக இருந்தாலும் தொட்டு காமித்த நீங்களும் அந்த மகானுடைய பரம்பரை இருக்கிறீங்கன்றது உணர்த்துறேன். இந்த மகானுடைய பரிசோதனை பரம்பரை நீங்க அனைவரும் இருக்கிறீர்கள். யாரெல்லாம் உபதேசம் பெற்று இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் உணர்வு கவனிக்கிறார்களோ, யாரெல்லாம் மகான்களை விசுவாசத்தில் இருக்கிறாரோ, யாரெல்லாம் இந்த இடத்தை மதிச்சு இந்த இடத்தை நல்லா அபிவிருத்தி பண்ணணும், இந்த இடத்தை நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் அனைவரும் பரந்தது ஒரு மகானுடைய பரம்பரை தவிர வேற எதுவும் இல்லை. ஆகையால உணர்வாளர்களே, மெய்யுணர்வாளர்களே, குருப்பதவியாளர்களே, உணர்வோடு அறிவோடு நலத்தோடு ஆரோக்கியத்தோடு நல்ல வளத்தோடு பிரகாசிக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அறிந்தீர்கள்னால் வேறு யாரும் இல்லை, நீங்க தான் அந்த ஈசன் நிலை அப்படின்ற ஒரு கருத்தை மகான் சொல்லியிருக்கிறார்கள். வணங்கிறவன் யார்? வணக்கத்துக்குரிய ஈசன் யார்? வணக்கத்தின் வணக்கத்தால் வணங்கி வணங்கி வணங்கியவன் எவனோ அவனே வணக்கத்துக்குரிய ஈசன் என்ற அறிந்து அன்ற வணக்கத்துக்கு ஒரு முடிவு கொடுத்தவர் யாரும் குறை சொல்லி மகான் வேற யாரும் இல்லை. வணக்கத்துக்கு முடிவு கொடுத்தவர் வணங்கிறவன் யார்? வணக்கத்துக்குரிய ஈசன் யார்? வணக்கத்தின் வணக்கத்தால் வணங்கியவன் எவனோ அவனே வணக்கத்துக்குரிய ஈசன் என்ற அறிந்து அன்ற வணக்கத்துக்கு முடிவுன்ற ஒரு புள்ளி வச்சாருன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல. ஏன்னா நிறைய பேர் அந்த ஒரு ஞானிகளுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, எல்லாரையும் நம்ம மதிச்சு நடக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா எல்லாருடைய முடிவும் கஷ்டமாக தான் நடந்தது. அவருடைய காலத்துக்கு பிறகுதான் அவருடைய வரலாறு வெளியில வந்தது. ஆனா மகானுடைய காலத்தில தான் அவருடைய வாழ்க்கை வரலாறும் சரி, அவருடைய கருத்தும் சரி, அவருடைய தத்துவமும் சரி, அவர் அனுபவித்த அனுபவம் சரி, அவர் கைப்படையாத எழுதின புத்தகம் தான் நான் கடவுள் என்ற புத்தகம். அதுல எந்த மாற்றமும் வராது. இனிமேல் மாற்றம் ஏதாவது பண்ணணும்னு இருந்துச்சுன்னா அதுல மிஸ்டேக் இருந்தா அது சரி பண்ணி தான் வரும். இன்னைக்கு சொன்ன இந்த 29க்கு 29 இருக்கு சாமின்னாரு. கரெக்டுங்க. அப்பெல்லாம் 20 இருந்தது. இப்ப 29ன்னா பழைய ரெக்கார்ட் எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது 29 தான். இப்போ இவ்வளவு நாள் நம்ம தப்பதான் படிச்சுட்டு இருக்கோம். அந்த இப்பயே நம்ம தப்பைய மறைக்கணும்னு சொல்லிட்டு உண்மையை 29 ஆகிறேன். இந்த சபையை 1946 வருஷம் 29ஆம் தேதி 7ஆம் ஜூலை மாதம் ஆக்கப்பட்டது. ஆனால் நாட்கள் புத்தகத்துல 20ஆம் தேதி
இந்த 20க்கும் 6க்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சம்பந்தம் ஐயா இருக்கும்போது அப்படி அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே திருத்துறாரு பார்த்தீங்களா, அதுல வந்து எரர் வந்ததுதான். தப்பு இல்லை, எரர். அந்த எரரை வந்து இப்போ நான் ஒவ்வொரு ரெக்கார்டு எடுத்து பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, நல்லா அலசி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அப்ப 29 போன்றது தானே சரி அப்படின்னு சொல்லி போனேன். அவையால மகிழ்வாளர்களே, நேரம் ஆகிவிட்டது. உங்களுடைய வருகையும் இந்த கருத்துக்களையும் பேசுற உங்களுடைய குருமார்களுடைய அனுபவத்தையும் எல்லாரும் நம்மளுடைய குடும்பத்தை சார்பாக எல்லாருக்கும் சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற 2024 மே மாதம் 2ஆம் தேதி மகானுடைய 124வது ஜெயந்தி விழாவுக்கு பிறகு 125வது ஜெயந்தி விழா மிகப்பெரிய ஒரு மாநாடு 2011 செய்த மாதிரி ஒரு மாநாடு செய்வோம் என்ற உறுதியோடு சொல்லிக்கொண்டு அனைவரும் இருந்து சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இரவு எப்பவும் போல ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு நிச்சயம் 6:45 மணிக்கு சத்சங்கமும் நடைபெறும் என்று சொல்லிக்கொண்டு அனைவரும் சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷம்.